செவ்வாய்க்கிழமை அதிகாலை தலைக்கு குளித்து நீராடி முருகனை நினைத்து ஓம் முருகா என்று சொல்லி விரதத்தை தொடங்கலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் பொதுவாக கடன் பிரச்சினை நீங்க, தொழில் போட்டி பிரச்சினை சரியாக விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6 அல்லது 9 வாரங்கள் விரதம் இருக்கலாம். இருநேரம் விரதம் இருக்க முடியாதவர்கள் காலை மட்டும் உணவு உட்கொள்ளாமல் இருந்து முருகனை நினைத்து வேண்டி மதியம் உணவு எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவர்கள் பால், பழம், வேகவைக்காத உணவு உட்கொண்டு 2 வேளையும் விரதம் இருக்கலாம். மாலை 6 மணிக்கு விளக்கு ஏற்றி முருகனுக்கு நெய்வேத்தியம் வைத்து முருகன் கவசம் ஏதாவது படித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். ஓரிரு வாரங்களில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஆனாலும் நீங்கள் சங்கல்பம் செய்தது போல் 6 வாரங்கள் விரதம் இருந்து கடைசி வாரம் ஏதேனும் முருகன் கோவிலுக்கு சென்று வரலாம். மாலை விளக்கேற்றி செவ்வரளி அல்லது ஏதேனும் மலர்கள் முருகன் படத்திற்கு சூட்டி வழிபடலாம். பெண்கள் விரதத்தின் இடையில் மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த வாரம் மட்டும் விடுத்து அடுத்த வாரம் தொடர்ந்து விரதத்தை தொடரலாம். இறப்பு போன்ற தடங்கள் நேர்ந்தால் மட்டும் விரதத்தை கைவிட்டு தீட்டு காலம் முடிந்ததும் புதிதாக முதல் வாரம் என்று விரதத்தை தொடங்கலாம். நீங்கள் முருக பக்தராய் இருந்தால் ஓம் முருகா என்று பதிவிடவும். உங்களுக்கு முருகன் விரதம் இருந்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். ஓம் ஓம் முருகா ஓம்.